கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால் எல்லாரும் சுத்தமாயிருந்தார்கள். எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்தை கட்டின பின்பு சந்தோஷமாய் பண்டிகையை கொண்டாடினார்கள். மட்டுமல்ல, ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தி பின்பு ஆசாரியர் லேவியர் எல்லாரும் ஒரே வரிசைப்படி நின்று ஆண்டவருக்கு ஆராதனை செய்தார்கள். மிக்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் பலி செலுத்தி ஆராதனை செய்து சாப்பிட்டு சந்தோஷமாயிருந்தார்கள். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்கா பண்டிகையையும் ஆசரித்தார்கள். ஆசாரியர் லேவியர் எல்லாருமாக ஒருமனதோடு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டு எல்லாரும் சுத்தமாயிருந்ததினால் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஆசாரியர்களான தங்கள் சகோதரர்களுக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். பாபிலோனில் அடிமைகளாயிருந்து வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையில் சேர்ந்த அனைவரும் பஸ்காவை புசித்தார்கள். பாபிலோனில் அடிமைகளாயிருந்தவர்கள் மாத்திரமல்ல, யாரெல்லாம் அசுத்தத்தை விட்டார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த பஸ்காவை புசித்தார்கள். நாமும் பாவ அசுத்தங்களை விட்டு ஆண்டவரை நாடினால் அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர்களோடு வாசம் பண்ணுவார். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளளவும் கொண்டாடினார்கள். கர்த்தர் யூதா எருசலேமில் உள்ள ஜனங்களை மகிழ்ச்சியாக்கி அவர்களுடைய கைகளை எல்லாம் இஸ்ரவேலின் தேவனுடைய ஆலயத்தின் வேலைகளிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியா ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்கப்படினார். இன்றைக்கும் நம்மில் யாரெல்லாம் அவரை பரிசுத்தத்தோடு தேடுகிறோமோ, நாடுகிறோமோ, ஒருமனதாய் தேடுகிறோமோ அவர்கள் பட்சத்தில் அவர்கள் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிற சார்ந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. இப்படித்தான் யோனா தீர்க்கதரிசியின் காலத்திலே நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான நகரத்தில் ஒரே ஒரு நாள்தான் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாட்கள் உண்டு. அதற்குள் நீங்கள் ஆண்டவரண்டை திரும்பவில்லை என்றால் நினிவே அழிந்து போகும் என்று யோனா கூறினான். அதை நினிவே மக்கள் எல்லாரும் கேள்விப்பட்டு விட்டார்கள். அவ்வாறு கேள்விப்பட்டவுடனே ஜனங்கள் எல்லாரும் தேவனை விசுவாசித்து பெரியோர் முதல் சிறியோர் வரை துக்க வஸ்திரம் தரித்து சாம்பலில் உட்கார்ந்து ஜெபித்தார்கள். இந்த செய்தியை நினிவே ராஜா கேட்டவுடனே அவன் மக்களுக்கெல்லாம் கட்டளையிட்டான். நினிவேயில் உள்ள மனுஷரும் மிருக ஜீவன்களும் துக்க வஸ்திரம் தரித்து சாம்பலில் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். சாப்பிடவும் கூடாது, தண்ணீர் குடிக்கவும் கூடாது. மனுஷருக்கும் மிருக ஜீவன்களுக்கும் ஒரே விதமாக கட்டளையிட்டு தானும் புசியாமலும் குடியாமலும் சாம்பலில் உட்கார்ந்தார். இப்படி மனுஷரில் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் மிருக ஜீவன்களும் துக்க வஸ்திரம் தரித்து மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்து ஜெபித்ததை ஆண்டவர் பார்த்தார். தான் நினிவேயை அழிக்கப் போகிறேன் என்ற அந்த வார்த்தையை, அந்த கோபத்தை விட்டு நினிவே மக்கள் மேல் பரிதாபப்பட்டு மனமிறங்கி அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை அழிக்காதிருந்தார். அவருடைய தன்னுடைய இருதயத்தை நினிவே மக்கள் பட்சமாய் சார்ந்திருக்க பண்ணினார் என்று நாம் பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட மனதுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்று நினிவே மக்கள் ராஜா மனிதர்களில் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும், மனுஷர் மாத்திரமல்ல மிருக ஜீவன்களும் துக்க வஸ்திரம் தரித்து சாம்பலில் உட்கார்ந்து ஒரு மனதாய் ஆண்டவரை தேடி மன்றாடினார்கள். அதனால் எஸ்ரா காலத்திலே அசீரியா ராஜா அவர்கள் பட்சமாய் சார்ந்திருந்தது போல நம் ஆண்டவர் நினிவே மக்கள் பட்சமாய் சார்ந்திருந்தார். இன்றைக்கும் நாமும் குடும்பமாய் ஒரு மனதாய் பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஆண்டவரை தேடினால் அவர் நம் பட்சமாய் சார்ந்திருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பமாய் ஒரு மனதாய் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உம்மை தேட நினைக்க உதவி செய்தீர்கள். நீர் அவர்கள் பட்சமாய் சார்ந்து நிற்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.